கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள காரியங்கள் சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் சில காரியங்கள் நடக்கும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிரயோஜனம் இல்லாத மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசினா உலகத்தோடு நம்ம இல்லைன்னு அர்த்தம். நம்ம இயேசுனுடைய பிள்ளைகள். அதனால தான் கீழே வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நம்ம உலகத்தோடு ஒத்து போகிறவங்க கிடையாது. எகிப்தின் வாழ்க்கையில் இருந்தது போல கிடையாது. நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ உலகம் பகைச்சதுன்னா நம்ம சந்தோஷப்படணும். யாராவது நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க, துக்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படி சொன்னால் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்து போய் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. உலகம் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். உலக ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்களை பொருளை வச்சு, பணத்தை வச்சு, ஜொல்லை வச்சு, இடங்களை வச்சு மதிப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தால் உலகம் உங்களை பகைக்கும். பிரயோஜனம் இல்லாதவன், நீ உனெல்லாம் வாழ தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்லும். உலகத்தில் உள்ள எந்த விதமான இச்சையான காரியங்களும், உலகத்தில் உள்ள காரியங்களும் நம்ம அடிமைப்பட மாட்டோம். நம்ம ஆண்டவரே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால தான் எழுதுகிறாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்க. இயேசுகிட்ட போயிட்டு தான் அது வருது. பிரியமானவர்களே, நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இப்படி வசனத்தை வாசித்து தேவனுக்குள்ள பலப்படுவோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. யாராவது நம்மளை பகைச்சா, அடப்பாவி நீ ஆண்டவரே பகைச்சிட்டு ஆண்டவர அப்படி சொல்லணும். அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. அதை தாண்டி போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். உலகத்தோடு ஒத்து போகிற மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்ப தான் செய்வான். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால் அவர் தான் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு பெரிய கேடகம். அதனால் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களை தேற்றி வழிநடத்தி வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வல்லமை எங்களை தாங்கட்டும். இந்த பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.